ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 22வது வாரத்தில் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 22வது வாரத்தில் இருக்கீங்க. இன்னும் சில வாரத்தில் 6 மாதத்தை நிறைவு செய்ய போகிறீங்க. குழந்தையோட அசைவு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த 22வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி, அவங்களோட காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரிக்கு பார்வை, அவங்களோட தொடுதல் உணர்வு அதெல்லாம் மேம்பட ஆரம்பிக்கும். இதனால் அவங்களோட வெளி உலகம் நன்றாக உணர ஆரம்பிப்பாங்க. குழந்தை வலிமையாக இருப்பாங்க. இந்த டைமில் அதாவது ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. குழந்தையோட கண் இமைகள்லாம் மூடி இருக்கும். அவங்களோட கண்கள்லாம் நகர தொடங்கும். இந்த டைமில் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் குழாய்களும் உருவாகி இருக்கும். குழந்தைக்கு புருவங்கள்லாம் உருவாகி இருக்கும். குழந்தையோட தலையில் கூந்தல்லாம் வளர்ந்து இருக்கும். அவங்களோட சருமத்தில் ஆழமான சுருக்கங்கள்லாம் உருவாகி இருக்கும். குழந்தை தனியாகவே சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட நுரையீரல்லாம் வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தைக்கு பகலும் இரவும் டிஃப்ரெண்ட் காண முடியும். உங்களோட குரலும், உங்களோட இதய துடிப்பு, உங்களோட வயிறு, அது மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒலியையுமே குழந்தைனால புரிந்து கொள்ள முடியும். குழந்தையோட உதடும், அவங்களோட ஈறு, அவங்களோட கீழ்ப்பற்கள்லாம் உருவாகிருக்கும். உங்களோட கைகள் உங்கள் வயிற்றில் பட்டாலே உங்கள் குழந்தையோட அசைவை நீங்கள் உணர முடியும். ஏன்னா குழந்தை வெளிப்புற தூண்டுதலுக்கு பதிலளிக்கலாம். இதை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கலாம்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை அவங்க சத்தத்தை கேட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, பார்த்துருக்கலாம். அவங்க பதிலளிக்க விதமாக கை கால்களில் உள்ளிழுத்து வச்சுக்கலாம். இந்த 22வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட எடையும் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 0.5 கிலோ வரைக்கும் எடை இருப்பாங்க. 1 பவுண்டு வரைக்கும் இருக்கலாம். குழந்தை பப்பாளி அளவில் இருப்பாங்க. 1 அடி வரைக்கும் இருப்பாங்க, அவங்க தலை முதல் கால் வரைக்கும். உங்களோட கரு சிறு குழந்தையாகவே மாறி இருக்கும். இந்த டைமில் கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, உங்கள் வயிறு நல்லாவே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் சொல்லாமலே நீங்கள் கன்சீவாக இருப்பீங்க அப்படின்றத வெளியே இருக்கவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வயிறு வளரும்போது உங்கள் உடல் உருவத்துடனும் போராடலாம். சில நாட்களுக்கு உங்கள் உடல் அசௌகரியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் மனதில் சில டைம் சந்தோஷமாக இருப்பீங்க, சில டைம் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட முடியோட அளவு அதிகரிக்கலாம். இந்த டைமில் உங்கள் முடி பளபளன்னு இருக்கலாம். முடி உதிர்வெல்லாம் ரொம்ப கம்மியாகும். இது ஹார்மோன் அனைத்துமே உங்கள் உடல் பழக்கத்தில் இருக்கிறதுனால இந்த நிலையில் உங்கள் உடலில் உற்பத்தி செய்யும். ஆண் ஹார்மோன் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடி அதிகரிக்கும். கர்ப்பிணிகளுக்கு சருமம் ஒளிர்வதை பார்க்கலாம். சிலருக்கு வீக்கமடைந்து முகப்பருவெல்லாம் நிறையா வரும். மெலனின் அளவு குறைவதுனால உங்களுக்கு இருண்ட திட்டுக்கள் முகத்திலலாம் ஏற்படலாம். இது சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரிடம் நம்மளுக்கு பாதுகாக்கலாம். வயிற்றில் நமைச்சல் ஏற்படும். சிலருக்கு வயிற்று பகுதியில் இந்த டைமில் நமைச்சல் ஏற்படலாம். இந்த வாரத்தில் உங்கள் விரல் நகங்கள், தலைமுடிகளின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். உங்கள் மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் முளைக்கம்புகள் கருப்பாகி ஒருவித வீக்கம் ஏற்பட்டு இருக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு கால்களில் எடிமான்னு சொல்லக்கூடிய கால் வீக்கம் ஏற்படலாம். கடந்த 2 வாரத்துக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளும் இப்போதும் இருக்கும். முக்கியமாக மலச்சிக்கலும் அஜீரணமும் ஏற்படும். வளர்ந்து வரக்கூடிய உங்கள் குழந்தை குடலை அழுத்துறதுனால இது ஏற்படுது. கால்களில் தசைப்பிடிப்பு உணரலாம். இதெல்லாம் உங்கள் உணவில் தாதுக்கள் இல்லாதனால நிகழுது. உங்களோட யோனி பகுதியில் வழக்கத்தை காட்டிலும் திரவம் வெளியேறும், அதாவது வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் 20-21வது வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். இந்த வாரத்தில் பாலியல் ரீதியான ஆர்வம் அதிகரிக்கலாம். முதுகு வலி வரலாம். ஏன்னா குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுனால முதுகெலும்புலேயும் அழுத்தத்தை ஏற்படுத்தி நமக்கு முதுகு வலி ஏற்படலாம். அது மாதிரிக்கு சூடான மலம் வெளியேறலாம். இயல்பை விட உங்களுக்கு வெப்பமும் வியர்வாகவும் உணர காரணமாக இருக்கும். தளர்வான உடைகளை அணியும் போது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுபோல் அதிக தண்ணீர் குடிக்கணும். இதே துடிப்பு உங்கள் கர்ப்ப காலத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். 30லேருந்து 50% வரைக்கும் உங்கள் இதயத்தில் பம்பு செய்யப்படுது. கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் காரணமாக உங்களுக்கு இடுப்பு வலியும் ஏற்படலாம். வயிற்றுல வலி, அது மாதிரி தசைப்பிடிப்பு ஏற்படலாம். கான்ட்ராக்ஷன் கூட உருவாகும். மன அழுத்தம் இருக்கும். இந்த டைமில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மன அழுத்தம் குறைஞ்சிரும். நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.